வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு லிரிக்ஸ் போஸ்டர் வந்து எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உங்களுக்கு கேன்வாஸ் என்ற ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் மூவி ஃபோட்டோஸ் கூட வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த டைப்பில் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சோலோவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. அந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ, நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சோலோவாக இருக்கீங்கன்னா பேக்ரவுண்டில் மூவி ஃபோட்டோஸை கூட இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் பிஎன்ஜி, அதாவது பேப்பர் பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இது செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு நான் ஜூம் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக அது ஃபேஸ் வந்து கட் ஆகுதுன்னா அந்த உங்கள் ஃபோட்டோ டச் பண்ணி அதையும் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அலைட்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பேப்பர் இமேஜை டச் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த ஹார்ட்டை இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அப்படியே இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கீழே ஃபஸ்ட்டு பிளண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து கார்னரில் இந்த மாதிரி செட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன ஃபோட்டோ ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் அந்த கீழே அந்த உங்களுக்கு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை லைட்டாக அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை கரெக்டாக வந்துட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீனுக்குள்ளே கொஞ்சம் ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக வந்து இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிட்டு கலர்ஃபுல்லாகவே அது ஷோ ஆகட்டும். வேணும் அப்படின்னா நீங்கள் அலைட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வாட்டர் மார்க் இருக்கும், அதை கிராப் பண்ணிவிடுங்க. அந்த எமோஜி விட்டுட்டு அந்த லிரிக்ஸை மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த லிரிக்ஸை ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோவுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிரிக்ஸ் இமேஜை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி சைடாக கூட இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த மேலே இருக்க அந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே காப்பின்னு இருக்கும், அந்த லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண லிரிக்ஸை கீழே கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த எமோஜியை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எமோஜி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த எமோஜியோட சைஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மேலே ஏதாவது லிரிக்ஸ் ஏதாவது உங்களோட நேம்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த கீழே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்ஸு நான் சொன்ன ஸ்டெப்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. வீடியோவாக மேக் பண்ணுறீங்கன்னா வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணி லிரிக்ஸ் சாங் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வேறு லிரிக்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்கிறது தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் என்ன சாங் லிரிக்ஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை கூட டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த போஸ்டர் வந்து லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் இது வந்து இருக்கும், ஸ்னாப்சீடை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்கை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிடிஎல்னு இருக்கும். ஸோ டிடிஎலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
ஃபோட்டோ உங்களுக்கு ஷார்ப்னஸாக தெரியும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ நீங்கள் அதை எடிட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லிரிக்ஸ் இந்த போஸ்டர் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணியாச்சு. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.